பின்னே வாங்கடா வாங்க. எவரை நம்பினேன் புட்டேன் பொண்டையா ஒண்டி நான் காலம் ஒத்தினா மாமா வெள்ள சிவ கருப்பாக பாருங்க மாமா. ஏன் டூத் பிரஷ் ஷூக்கு பாலிஷ் போடுறான்? இல்ல மாமா, இது அவ பிரஷ் இல்ல. வேற யாரு பிரஷ்? உங்களது. மரியாதை வெளியே வந்து உத வாங்கிக்க. ஏண்டா வெளியே வந்தா உதப்புங்களே. ராஸ்கல் அங்கே இரு. Come on children, committee meeting. வாங்க வாங்க வாங்க. கமிட்டி மீட்டிங் வாங்க வாங்க. கனம் அங்கத்தினர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நாம கூடி இருக்கோம். எங்க பொருளாளர் 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 அவர்களே, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? கஜானாவில பணம் எவ்வளவு இருக்கு? இப்போதைய கையிருப்பு 3 ரூபாய் 60 பைசா. ஐயோ, திடீரென பொருளாதார நிலையை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? டேய், உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும், நகைகள்லாம் வாங்கணும்டா. எனக்கு எதுக்கு? நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே, நல்ல நகை போட்டிருக்கேனே. மோரக்கட்டை, இது நல்ல சேலை நல்ல நகையா? இந்த உருவத்துல உன்னை பார்த்தா நான் முரளி ஓடிடுவான். இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன்? மாமா நம்ப கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? பாடுவா, முதல்ல வெளியே வந்து உத வாங்கிச்சு, அப்புறம் தான் ஐடியா சொல்லணும். கணம் தலைவர் அவர்களை, கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும். அப்படிங்களா? மன்னிச்சிருங்க. கனம் அங்கத்தினர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க. வாங்க வெளியே வாடா. தலைவர் அவர்களே, அக்கா ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அக்கா ஒரு தங்க முட்டை அட சொல்லுங்க. அத வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இதான் ஐடியாவா? இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்குள்ள கொலை விழுவும். கொலை பாடுவா. போடு சீக்கிரம். பாம்புல குழல் காத்து வரும், சூடு காத்தா விடும். எவ்வளவு நாடி சீக்கிரம் வெளியே வரியா இல்லையா? வரமாட்டியா? இப்ப நான் உள்ள வந்துருவேன். அப்ப நீ வெளியே வா. இப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. நீங்க இந்த குழாய மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படி? சும்மா நடந்து காட்டு. என்ன முரளியா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அதுக்கு மட்டும் நட நட. என்ன கன்றாவி. அக்காவுக்கு நடந்து காட்டுட்டுமா? எங்க நடந்து காட்டு பாக்கலாம். மண்டு நல்லா பாத்துக்க. திரும்பி நடடா, திரும்பி நட. கையை விட்டுட்டு நட. அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை. நான் நடந்து காமிக்கிறேன்பா. இப்படி ஒய்யாரமா ஒய்யிலா நடக்கணும். வா வா. என்ன காண்ட கட்ட கட்டிருக்க? நல்லா நட. வா.
இது கீழே விழுந்துச்சு, கழுத்தை விட்டு விடுவேன். நட நட, கைவிடு, நட. ஆயி மகமாயி. ஐயே, பச்சை கொண்டு தூக்கத்தை பாருங்க, என்கிட்ட கொடுங்க. மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ பந்தாலே. மல்லிகைப்பூ பாட்டுன்னா நீ ரோஜாப்பூ பாட்டு பாடினாலும் அது அழுகை நிறுத்தாது. அது டவுன்ல பிறந்த குழந்தை. இப்ப நான் அழுகை நிறுத்துறேன் பாரு. இப்ப பாத்தியா? Come on children, கமிட்டி கமிட்டி. அமைதி 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 அமைதி. கனம் அங்கத்தினர்களே, இன்னைக்கு புதுசா வந்த அங்கத்தினருக்கு பெயர் சூட்டு விழா நடக்க போகுது. என்ன பேர் வைக்கலாம்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் அவர்களே, அக்கா பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அதே நம்ம புது அங்கத்தினருக்கு வைக்கலாம்னு நான் பிரேமிக்கிறேன். பிரேமிக்கிறேன். நான் அதை மோதிக்கிறியா? உட்கார் உட்கார். சீனாதான் அவர்கள் ஆமோதித்து விட்டார்கள். ஆகையினால இன்னையிலிருந்து புதுசா வந்த அங்கத்தினருக்கு சீதான்னு பேர் வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. சீதா. இது சீதா இல்ல. அதெல்லாம் முடியாது. கமிட்டியில ஏக மனதா முடிவு பண்ணியாச்சு. அது சீதா தான். ஐயோ, இது சீதா இல்ல. ஏன் சீதா இல்ல? இது சீதாவா இருக்க முடியாது. ஏன் முடியாது? எதுக்கா முடியாது? இங்க கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்களேன். என்ன என்ன சொல்ற? ஐயோ, இது சத்தியமா சீதா இல்ல. ஏமாமா? இது ஆம்பளை பிள்ளைமா. அப்ப சீதா வேணாம். இந்த பிள்ளைக்கு ராமன் பேர் வைப்போம். ராமன். வெரி குட். விஞ்ஞானத்துக்கு ஒரு சார் சி.வி. ராமன். அவருடைய ஞாபகார்த்தமா இன்னையிலிருந்து இந்த குழந்தைக்கு ராமன் பேர். எப்படி? எப்படி தெரிஞ்சிச்சு? அது வந்து அதாவது அது எப்படின்னா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். என்கிட்ட கேக்குறா, உன்கிட்ட கேக்குறா, சொல்ல. ஐயோ, நீங்க தான் சொல்லுங்களேன். அதுமா அக்கா முன்ன அழும்போது மூக்க சிந்தி செவுத்துல தொடச்சால. இப்ப இந்த குழந்தை அழும்போது மூக்க சிந்தவே இல்ல. அதனாலதான் இது ஆம்பளை குழந்தை. மாமா, அதில்ல, எனக்கு தெரியும். ஆஹா, நான் சொல்ல மாட்டேப்பா. சும்மா வந்து வந்து அந்த பாப்பா கோன் போடல, தலையில ஜடல்ல. புத்திசாலி பையன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏங்க, எல்லா குழந்தைகளுக்குமே இப்படித்தான் பேர் வச்சீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? இல்ல, நீங்க அவங்கள பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம. சீதா, ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தை பிறந்தோடனே பெற்றவங்களும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்க குலப்பெயர் தழைக்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுடைய பேரையெல்லாம் வைப்பாங்க. மதத்துல ரொம்ப பற்றுள்ளவங்க அவங்களுக்கு பிடித்தமான சுவாமியினுடைய பேரை வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு எந்த குடும்ப பேரை வைக்கிறது, எந்த மதத்து பேரை வைக்கிறது? இது ஹிந்து குழந்தையா, முஸ்லீம் குழந்தையா, கிறிஸ்துவ குழந்தையான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த குழந்தைகளெல்லாம் நான் தொட்டிலிருந்து எடுக்கும்போது பால் மனமாறாத இவங்க முகத்துல கடவுளுடைய உருவத்தை தான் நான் பார்த்தேன். சீதா, யாரோ செய்த பாவத்துக்காக ஒண்ணுமறியாத இந்த குழந்தைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படணுமா? கூடவே கூடாது. அதனாலதான் நாட்டின் ஒருமைப்பாடு விளங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒரு புதிய இளைஞர் சமுதாயத்தை நான் உண்டாக்கிட்டு இருக்கேன். அம்மா வாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லு. கஸ்தூரி. அன்னை கஸ்தூரிபாய் நிறைவா வச்ச பேர். உன் பேர் என்ன சொல்லு. சரோஜினி. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்க ஞாபகமா வச்ச பேர். உன் பேர் என்ன? ஜான்சி. ஜான்சி ராணி லட்சுமி பாய். உன் பேர் என்ன? கமலா. கமலா நேரு. உன் பேர் என்ன சொல்லு. முத்துலட்சுமி. தமிழ்நாட்டில் அனாதை ஆசிரமம் நடத்தி ஏழை பெண்களுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி ரெட்டி. உன் பேர் என்னன்னு சொல்லு. மேல் நாட்டிலே பிறந்தாலும் நம் நாட்டுக்கு வந்து தொண்டுகள் பல செய்த அன்னி பெசன்ட் அம்மையார். நீ வரா.
உன் பேர் என்ன சொல்லு? காந்தி. அகிம்சைக்கு வழிகாட்டிய உலக உத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தி. உன் பேர் என்ன சொல்லு? ஆசாத். கல்விக்கு ஒரு அபுல் கலாம் ஆசாத். உன் பேர் என்ன சொல்லு? ஜவஹர். மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு. உன் பேர் என்ன சொல்லு? செல்லமா இவனை சீனா தானால் கூப்பிடுவோம். இவனுடைய முழு பெயர் சிதம்பரம். விடுதலைக்கு வித்திட்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். நீ வா. உன் பேர் என்ன சொல்லு? காமராஜ். தன்னலம் கருதாத மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராஜ். கண்ணு நீ வழியா. உன் பேர் என்ன சொல்லு? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரல் வழியை வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணா. சீதா, இப்ப சொல்லு, நான் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் எப்படி? ரொம்ப பெரிய குடும்பம், நிறைஞ்ச குடும்பம். ஆமாமா, அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. என்னப்பா இதெல்லாம்? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்க போறேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் உண்டுப்பா. ஆசீர்வாதம் மட்டும் போதுமாமா? வேற என்ன வேணும்? உங்க கையால ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குமா? போன வாரம் தானே 10,000 கொடுத்தேன். ஐயோ, அது என் பிறந்த நாள் செலவுக்குமா, இது வியாபாரத்துக்கு கேட்டோம். என்னமோப்பா, இந்த பணம் உன்னை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் மருமக கையில அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதி. உங்க விருப்பப்படியே செய்யுங்கம்மா. இப்ப பணம் கேட்டனே. சரி, சாப்பிடவா, அப்புறமா பாத்துக்கலாம். ஹாய் ஹாய். என்னடா என்னடா சிவ அடிப்பே. என்னடா இத முடிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கல? ஆசாத்தங்க. ஆசாத் அங்க அழுதுட்டு இருக்கா மாமா. ஏ? அவன் நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். நாங்க எவ்வளவோ சொல்லியும் அவன் அழுக நிறுத்தவே இல்ல. ஆசாத், என்னப்பா ஏன் அழுகிற? மாமா, நான் நாளைல இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டேன் மாமா. அப்படியா சொன்னா? ஏமாம்மா, எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஏமாமா என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்க மாமா இருக்காங்க சொல்லுங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஆசாத், நீ கடவுளுடைய குழந்தைப்பா, அழாத. அவருக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சதா அவர்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவரும் இல்லைங்காம எல்லாருக்கும் செய்துகிட்டு தான் இருக்காரு. அதனால இப்ப அவர் உன்னை பார்க்க வர முடியாது. இப்போ வெளியூர்ல வேலை செய்யற தாய் தகப்பெல்லாம் குழந்தைகளை என்ன செய்யறாங்க? ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அதே மாதிரி கடவுள் உங்க எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பிச்சு நல்லபடியா பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவருடைய விருப்பப்படி நீங்க படிச்சு வாழ்க்கையில நல்லவங்களா நடந்துகிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிச்சயமா உங்களை எல்லாம் பார்க்க தான் வருவார். அப்படின்னா நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் நல்லவனா நடந்துக்கிறேன் மாமா. வெரி குட், வெரி குட். ஆசாத், ஆண்டவனுடைய குழந்தைகள் மத்தவங்க சொல்றது கேட்டு கவலைப்படக்கூடாது. இப்ப மாமாவை பார், நான் அழுகிறத நீ என்னைக்காவது பாத்திருக்கியோ? அதே மாதிரி நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தைரியமா இருக்கணும். சரி மாமா. சாரி, டான்ஸ் ஆடும்போது காலை விரிச்சுன்னா உடனே சாரி சொல்லணும்னு சொல்லிருக்கா இல்லையா? சாரி. என்ன பூஜை அரைஞ்சு பல்ல உடச்சு போடும். அழுகத. சரி, என்ன சாப்பிடுற? எனக்கு என்ன,
பழைய சோறு இல்ல தயிர் சாதம் இருந்தா போதும். புளியோதரை இருக்கு, கொட்டிக்கிறியா? போய் 2 சூப் கொண்டா. அதான் சிரிக்கான். மணி எடுக்கிறியா? சாவு போல போறியா? எல்லாத்தையும் பார்த்து சரி. ஒரே ஆளை பார்த்து சிரிச்சுன்னா அப்படித்தான். எல்லாத்தையும் பார்த்து அப்படி சரி. என்னது மாட்டுக்கு தண்ணி காமிக்கிற மாதிரி கிழமை கிழமை. கரண்டி இருக்கு, இதை எடுத்து அப்படி சாப்பிடு. கரண்டியில சாப்பிடு. என்னங்க இது? உப்பு சப்பு ஒண்ணுமே இல்லையே. இது உப்பு, இது சப்பு. இதுல மிளகு இருக்கு, இதுல உப்பு இருக்கு. வேணுங்கிறத கொட்டிக்க. கேவலப்படுத்த உள்ள உள்ள கட்லட் கொண்டு கட்லட் கொண்டு. என்னங்க இது? நல்ல துட்டு கொடுத்துட்டு பாதி அனுப்பிட்டீங்களே. இது என்ன இது? இது கட்லட். இது என்ன முட்டி? முள்ள முள்ள முள்ள. அது கச்சார் கச்சார். தக்காளி ரசம். தக்காளியா? எனக்கு பிடிக்குமே. பாரு, வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு முள்ள சாப்பிடணும். நான் செய்யறத ஃபாலோ பண்ணிக்க. கத்தி எடுத்து முள்ள கட் பண்ணி முள்ள சாப்பிடும். என்ன கத்தியால குத்திட்ட ரத்தத்தை கொட்டியா? என்ன இது? தக்காளி உடம்புக்கு நல்லதுங்க. போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் செய்யற மாதிரி செய்ய. முள்ள கட் பண்ணி சாப்பிடு. சாரி சாரி. என்னங்க? என்ன என்னங்க? என்ன? என்னங்க பண்றது? என்னங்க பண்றது? பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. என்ன ரூம்? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் வாங்க. கிளீன் பண்ணிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க போகக்கூடாது. இந்த பக்கம் போ. ஏங்க அங்க போக கூடாது? அது ஆம்பளைங்க. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா?
முரளி இங்க வருவாருன்னு நம்புறீங்களா? நிச்சயமா வருவான். இந்த டேபிள் அவனுக்காக தான் போட்டு வச்சிருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இன்னும் என்ன பயம்? ஒருவேளை அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரோ என்னமோ. அவன் என்ன, இங்க உள்ளவங்க எல்லாம் உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆம்பளை இல்ல. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு இன்னும் ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும். அதுக்குள்ள மறந்துட்டியா? உட்காருங்க. நல்லா கவனிச்சுக்க. இதான் கடைசி தடவை. அவன் உன்கிட்ட வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு நீ பதிலே பேசக்கூடாது. அலட்சியமா பார்த்து அப்படின்னு. இப்ப புரிஞ்சு போச்சுங்க. புரிஞ்சு போச்சு இல்ல? அவன் வந்தோன்ன கால்ல விழுந்த உன்னை வெட்டி விடுவேன். அவன் உங்ககிட்ட நெருங்கி பேச பேச நீ மேல போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் உன்னை மதிப்பான். நல்லா நல்லா கால் மேல கால் போட்டு நல்லா ஜாமுன்னு உட்கார். கிளியர் பண்ற மாதிரி. இப்ப பாரு, அவன் உங்ககிட்ட ஓடி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்களோட கொஞ்சம் பேசணும். உண்மையிலேயே உங்க ரசனையை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. எதுக்காக? இப்ப நாட் இன்குசிட்டிவ். அவங்க அவங்க You mean that girl? ஓ, அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்கதான் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் கேஷுவல் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வெரி குட் வெரி குட். பை தி வே, அந்த பொண்ணை நான் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது? ஐ டோன்ட் மைண்ட் பட் அந்த கேர்ள் அவ்வளவு சாதாரணமா யாரு கூடயும் பழக மாட்டா. நானும் சாதாரண நாளைக்கு பெண்கள் விஷயத்த நான் ரொம்ப லக்கி. ஐ சி. ஏற்கனவே உங்க கோட்ல ஒரு மலர் இருக்கு. யூ மீன் ஷீலா? அது மலர் இல்ல, முள்ளு. அது எப்படி எடுத்தறியுது தான் எனக்கு தெரியல. ஐ சி. அப்ப நீங்க போய் உட்காருங்க, நான் பாக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் கோடீஸ்வரன். ஏதாவது ஆர்டர் கொடுத்தியா? அத பத்தி எங்க நினைச்சு, நான் உங்களை பத்தி தானே நினைச்சேன். நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க? நான் உன் பேர்ல என் உயிரையே வச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தானே ஷீலா? ஏ, உங்க வீட்டுல இருந்து டெலிபோன் வந்திருக்கு. உங்க தாத்தா யாரோ மெத்தையில இருந்து கீழே விழுந்து. எங்க தாத்தாவா? அவருக்கு தான் கண்ணு தெரியாதே. அதனால தான் கால் இடறி கீழே விழுந்து ஏதோ. எங்க தாத்தா தான் இந்த ஊர்லயே இல்லையே. அப்ப உங்க பாட்டியா இருக்கும். அவங்க தான் மொட்டை மாடியில இருந்து கீழே எங்க விழுந்து. வீட்டுல மொட்டை மாடியே இல்லையே. இல்லாட்ட கீழே இருந்து மொட்டை மாடிக்கு போய் எனக்கு என்னமா தெரியும்? டெலிபோன் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். ஷீலா, அவர் ஏன் தொந்தரவு பண்ற? யாருக்கு என்ன ஆபத்து? சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, டாக்டர் கூட்டு வரேன். போ 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 போ. சீதா, இவர் மிஸ்டர் முரளி கிருஷ்ணன். இந்த ஊர்ல இவரை தெரியாதவங்களே கிடையாது. பெரிய ஆள். இவங்க தான் மிஸ் சீதா. Nice to meet you. நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சீதா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் கவனம் இல்லை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுவரைக்கும் உங்களை போல அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. அதானே நீங்க சொல்ல வந்தது? Exactly. என்ன பாக்குற எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன்? எனக்கே நான் அழகா இருக்கேன் நல்லா தெரியும். அடிக்கடி நானே என் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறேன். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கலாம்னு? இது பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணனா. வாட் கிருஷ்ணன்? டி முரளி கிருஷ்ணன். டி முரளி கிருஷ்ணனோ காபி முரளி கிருஷ்ணனோ உங்களை மறுபடியும் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்ப கூட உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷம் இல்ல. உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி பேசுறத நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. பிடிச்சா விட மாட்டீங்க போல இருக்கு. மிஸ்டர், நான் இப்ப வேற ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இந்த கனவு கண்ணியை காக்க வைக்கலாமா? நானா இருந்தா உங்களுக்காக காலமெல்லாம் காத்துட்டு இருப்பேன். காத்திருந்து நல்ல பழக்கம் போல இருக்கு. அப்போ நீங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருங்க, நான் வரேன். If you should leave me. என்ன வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறீங்களா?
ஆமா. இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் என் காரை வர சொல்லிருக்கேன். மேடம், இந்த நேரத்துல இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. வாங்க, உங்களை நான் விட்டுட்டு போறேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்காட்டாலும் பழக பழக புரிஞ்சுக்குவீங்க. என்ன பத்தியும் நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. ப்ளீஸ். அடிச்சுட்டு போறேன்டா, அடிச்சுட்டு போறேன்னு உன்னை நின்னா வச்சிடுவேண்டா, உன்னை வச்சிடுவேண்டா, உன்னை வச்சிடுறேன். அடிச்சுட்டு போறேன். ஐயோ ஐயோ முன்னாடா சுடுதா ஏப்பா அம்மா தண்ணி கவிடா. ஐயோ ஆவா ஐயா அப்பா. என்னது மாமாவுக்கு என்னாச்சு? யாரோ மாமாவுக்கு சமைச்சிய குடிச்சிட்டாங்க. படிச்சுட்டாங்களா? எதுக்கு? பசங்களா நீங்களா போய் படிக்க போங்க. ஓடு ஓடு. என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? என் கதை அப்புறம் இருக்கட்டும். நீ போன சமாச்சாரம் என்னாச்சு? முரளி கிருஷ்ணன் என்ன சொல்றார்? என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. எனக்கு தலைவலின்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். அப்படின்னா மறுபடியும் இங்க வருவாருன்னு சொல்லு. ஆக மொத்தம் நான் போட்ட பிளான் சக்சஸ். சரி, இப்போ அவரு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னத்த பாத்தீங்க? பொண்ணை பார்த்தேன். பாத்திருப்பீங்க. நீங்க நல்லவர் நினைச்சேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? அப்புறம் அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு தான்? அழகான பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு இது வேணும், இன்னும் வேணும். அந்த பொண்ணை எங்க பார்த்தேன்னு கேட்கலையே. எங்க பார்த்தா எனக்கு என்ன? எங்க பாத்தீங்க? நம்ம ஹோட்டல் கிட்ட. அப்படி ஜாலியா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், அந்த முரளி பையன் பெண்ட கழட்டி விட்டான். அப்படின்னா நீங்க தான் அந்த குடிகாரனா? ஏங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீயும் முரளி ஒரே கார்ல போகணுங்கிறதுக்காக தான். அதான் நீ சொல்லிருக்கிய, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 20,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு அவரை பார்த்ததுல இருந்து ஒரு விதமான மயக்கம், உள்ளத்துல ஒரு கிளுகிழுப்பு, உடம்புல ஒரு ஜிலுஜிலுப்பு. வந்தாச்சு அது வந்தாச்சு. அதான் காதல். அது இல்லைங்க, என் மனசே ஒரு நிலையில இல்ல. அதை இதை நினைச்சு மனசை குழப்பிக்காது. எல்லாமே உன் விருப்பப்படி நல்லபடியா நடக்கும். சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருங்க லெட்டர் போட்டிருக்காங்க? யாரோ மிஸ்டர் கோபாலா. அவரும் அவருடைய மனைவியும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? எதுக்கு? எங்க பத்திரிகை ஆசிரியர் பாண்டியன் பத்திரிகையில ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் வளர்க்க போறாங்களா? குழந்தைகளா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல போறேன். எல்லாரும் அமைதியா கேட்கணும். சொல்லுங்க மாமா. நான் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல? மாமா, நாங்களும் உங்க மேல எங்க உயிரையே வச்சிருக்கோம்னு உங்களுக்கும் தெரியும்ல? நமக்குள்ள இருக்கிற பாசம் உங்க நல்வாழ்வுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், வசதியோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையை நிறைவேற்றுற சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. அதனால நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாளைக்கு ஒரு பணக்காரர் வந்து உங்கள ஒருத்தரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆமா, அங்க நான் நினைக்கிறபடி உங்க எல்லாருக்கும் வசதியான வாழ்வு கிடைக்கும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கிடைக்க போகுது. வேளா வேளைக்கு விதவிதமான சாப்பாடு, நல்ல துணிமணி. அது மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் மேல உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்பா அம்மா கிடைக்க போறாங்க. எல்லாம் கிடைக்கும். ஆனா அங்க எங்க மாமா இருக்க மாட்டாரே. மாமா, நாங்க யாரும் உங்களை விட்டு போக மாட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையே? எங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டாம், நாங்க இங்கதான் இருப்போம். எல்லாம் எனக்கு தெரியும். நான் யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் போய் படுக்க. காலையில எழுந்திருச்சு எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூச்சல் குழப்பம் இல்லாம வந்து நிக்கிறோம். போங்க. குட் நைட்.
எந்த குழந்தையும் உங்களை விட்டு பிரிய தயாரா இல்லையே. சீதா, எனக்கு மட்டும் அவங்கள பிரியணுங்கிற ஆசையா? கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பல், அதுல இருக்கிற பிரயாணிகள் கூட நிரந்தரமா சொந்தம் கொண்டாட முடியுமா? அவங்கவுங்க இறங்க வேண்டிய இடத்துல அவங்கள பக்குவமா கரை சேர்த்துட்டு பிரயாணத்தை தொடர வேண்டியதானே கப்பலுடைய கடமை. சீதா, என்னுடைய எதிர்காலத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஆனா இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு. காலப்போக்கில் எனக்கு வயசாயிடும், ஓடி ஆடி உழைக்க முடியாத நிலை. இந்த பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிடுவாங்க. காலேஜுக்கு போகணும், ஃபீஸ் கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எங்க வருங்காலத்தை வகுத்து கொடுங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுது? ஒரு பொண்ணு இருந்தாலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்பவே 6 பெண்கள். இதெல்லாம் தலைக்கு மேல வசந்து நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு நினைச்சுன்னா நான் என்ன செய்வேன்? அதனால்தான் இளம் செடிகளா இருக்கிற இந்த குழந்தைகளை ஒரு நல்ல இடத்துல வேறுன்னு வச்சுட்டேன்னா அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா சந்தோஷமா இருக்கும். நீயும் முரளிய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஓட்டிடுவேன். இல்லையா சீதா? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலீங்க. புரியல பாபா?